அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கெல்லாம் நம்ம போக போறோம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களை நம்ம ஒரு 3 கேட்டகரியை பிரிக்க முடியும். அந்த 3 கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா செடி வளர்க்குறான், 3 செடி வளர்க்குறான். அதுல ஒரு செடிக்கு என்ன பண்றான் அப்படின்னா காலை மாலை இந்த 2 வேளையும் கரெக்டா அதுக்கு தேவையான தண்ணீரை ஊட்டுறான், அதுக்கு தேவையான உரங்களை கொடுக்குறான். அந்த செடிகளை சுத்தி ஏதாவது களை வந்துச்சு அப்படின்னா அந்த களையை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ஒரு செடிக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து தினந்தோறும் அவனை கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு செடி பக்கத்துல வச்சிருக்காங்க கொஞ்சம் தூரத்துல. அந்த செடிக்கு எப்பாவது வாரத்துக்கு ஒரு நாள், இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் தண்ணி ஊற்றுவான். எப்பவாவது மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு உரம் வைப்பான். அதே மாதிரிக்கு மாசத்துக்கு ஒரு தடவை தான் களையை நீக்குவோம். அது எப்பவாவது தான் அதை பண்ணுவான். இன்னொரு செடி இருக்கும், அதை கண்டுக்கவே மாட்டான். எப்பாவது தண்ணி ஊற்றுவான், 2 மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுவான், இது பண்ணுவான். அந்த மாதிரி தான் அந்த செடியை பார்க்கலாம். இப்ப 3 செடியில எந்த செடி ரொம்ப செழுமையா வளர்ந்திருக்கும், ரொம்ப வளமா வளர்ந்திருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த செடியில தினந்தோறும் அதுக்கு நீர் ஊற்றி அந்த செடியை வளர்த்தானோ அந்த செடி பக்குவமா வளரப்பட்டிருக்கும். ஏன்னா அது காலை மாலை 2 வேளைக்கும் அந்த செடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அதனுடைய அடிப்படையில அதுக்கான உரங்களை கொடுக்குறான், களையை நீக்கிறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னது, அந்த செடி நல்லா வளருது. ஆனா அடுத்து 2 செடிக்கு அவன் ஊட்டுன தண்ணி என்ன அப்படின்னா உரங்கள் முறையானதா இல்ல. அப்ப எந்த செடி நன்கு வளர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் வளர்த்த செடி தான் நன்கு இதே மாதிரிதான் தேர்வாளர்களை 3 கேட்டகரிக்குள்ள பிரிக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தினந்தோறும் தேர்வுனுடைய நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. அப்ப தினந்தோறும் காலை மாலை இந்த 2 வேளையும் நீங்க யாரு சரியா படிக்கிறீங்களோ, தேவையான பகுதிகளை எல்லாம் சரியா படிக்கிறது, தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் ஒதுக்கிடுறது, இந்த மாதிரிக்கு தினந்தோறும் அதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வு, அதாவது 12ஆம் தேதி தான் அந்த செடியை எவால்வேட் பண்ண போறோம். அந்த செடி எப்படி இருக்கு அப்படின்றத உங்களால ஈஸியா கணிக்க முடியும். இதே இது எப்பவாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை படிக்கிறது, அதோட எனக்கு இன்னைக்கு ஜோன் மீட் இருக்கு, எனக்கு அந்த அந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன், அந்த ஸ்கூல்ல ரொம்ப ஒர்க் கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஏதோ ஒரு நாள் 2 நாள் படிப்பாங்க. இவங்க எக்ஸாமினேஷன் வரும்போது ரொம்ப பியர் ஆயிடுவாங்க. அவங்க படிக்கிற விஷயத்தையுமே எக்ஸாம்ல போய் பிரசன்ட் பண்ண மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. அப்போ பதட்டப்படுவாங்க. எக்ஸாமினேஷன் டயத்துல ஐயோ நான் படிக்கல, அது படிக்கல, முன்னாடியே படிச்சிருக்கலாமே, 4 நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கலாமே, 5 நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, எக்ஸாம் விண்ணப்பிச்சாச்சு, சரி ரைட்டு கடைசி நேரத்தில் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பாவது படிக்க வைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் வராது. இதுல 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரகத்துல தான் அதிக பேர் இருப்பாங்க. எக்ஸாமுக்கு எல்லாரும் சொன்னதுனால பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஐயோ நம்மளாம் இந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க புத்தகத்தை எடுக்க மாட்டாங்க. இந்த 3வது கேட்டகரியில் உள்ளவங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரக்கூடியவங்க அப்படின்றது ரொம்ப குறைவான ஆள் தான் இருப்பாங்க. நல்ல ஆளுமை இருக்கவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வருவாங்க. தினந்தோறும் நம்ம ஒரு வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா, அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தினந்தோறும் அதற்கான பயிற்சிகளை தொடர்ச்சியா செய்யறது. நம்மளுடைய ஏசிசியினுடைய தாரக மந்திரமே என்னன்னா பயிற்சி, முயற்சி, வெற்றி. அதுதான் ஆரம்ப காலகட்டத்துல இந்த தாரக மந்திரத்தை நாங்க குறிப்பிட்டிருக்கோம். பயிற்சி, முயற்சி, வெற்றி. இதுதான். பயிற்சி இருக்கணும், தொடர்ச்சி பயிற்சி இருக்கணும், முயற்சி பண்ணணும். அது எனக்கு வரல, இது எனக்கு புரியலைன்னு கிடையாது. நீங்க தொடர்ச்சியா அதை முயற்சி பண்ணும்போது அது எளிமையா உங்களுக்கு வரும். அப்பதான் வெற்றி அப்படின்றது கிடைக்கும். சோ அந்த அடிப்படையில நீங்க எந்த தேர்வாளரா இருக்க விரும்புறீங்க? முதல் கேட்டகரியில இருக்கிறீங்களா, 2வது கேட்டகரியில இருக்கீங்களா, 3வது கேட்டகரியில இருக்கீங்களா அப்படின்றத முதல்ல ஐடென்டிபிகேஷன் பண்ணி, அப்படி நான் 2வது கேட்டகரியில இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் கேட்டகரிக்கு வர பாருங்க. 3வது கேட்டகரியில இருக்கிறவங்க முதல் கேட்டகரிக்கு வர பாருங்க. இல்ல 2வது கேட்டகரிக்காவது வாங்க. முதல் கேட்டகரியில நீங்க பயணிங்க. குறைவான காலகட்டம் மட்டும்தான் இருக்கு என்றதை இன்றைய தன்னம்பிக்கை கதையை நான் பதிவு செய்துவிட்டு இப்பொழுது நான் வகுப்புக்குள்ள செல்றேன். இன்னைக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜில நம்மளுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது எத்தனாவது யூனிட் அப்படின்னா 6வது யூனிட். இந்த 6வது யூனிட்ல 2 மிக முக்கியமான டாபிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்னா கல்வியோடு தொடர்புடைய 2 மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆளுமை. இந்த 2மே கல்வியோடு ஒரு பின்னி பிணைந்த ஒரு முக்கியமான பாடம் அப்படின்னு எடுத்துக்கள். பொதுவாகவே நம்ம வகுப்பறையில யாரும் நல்லா படிக்கிறான்னா, அவன் இன்டெலிஜென்ட்ப்பா, அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு எக்ஸாம்லாம் அதெல்லாம் மார்க் ஃபுல்லா எடுத்துருவான்ப்பா அப்படின்னு ஜென்ரலாவே நம்ம சொல்லுவோம். இந்த இன்டெலிஜென்ட் வார்த்தையை அப்பதான் யூஸ் பண்ணுவோம்.
நுண்ணறிவுன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். அவன் படிப்பாளிப்பான்னு சொல்லுவான். படிப்பாள்னா என்ன அர்த்தம்? இன்டெலிஜென்ட் அப்படின்ற வார்த்தையில நம்ம அதை மீன் பண்ணுவோம். அது மட்டுமே அது இன்டெலிஜென்ட் வார்த்தைகளே இல்ல. இன்னைக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம இந்த பாடத்தை முழுமையும் நிறைய பார்க்க போறோம். அடுத்து ஆளுமை அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லேர்னிங்க்கு வரையறை கொடுக்கும்போது லாஸ்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின், லேர்னிங்ல வரையறை கேட்கும்போது லாஸ்ட் டிஆர்பில இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் மீன் பை லேர்னிங் அப்படின்னு. லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்சஸ். கற்றல் என்பது நடத்தையிலே மாற்றத்தை கொண்டு வரணும். சச் சேஞ்சஸ் பெர்மனன்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் பை தி பர்சன்ஸ். இந்த நடத்தை மாற்றம் என்பது என்ன? அவனுடைய ஆளுமையிலே மாற்றம் வரும். அப்ப ஆளுமை மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. இன்டெலிஜென்ஸ் எப்படி பல்வேறு காரணிகள் அது தொடர்பு படுத்துதோ, அதே மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த ரெண்டுலயுமே எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது இன்டெலிஜென்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, பர்சனாலிட்டியில என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத இந்த இன்டெலிஜென்ட் ஹெட்டிங்குள்ள நான் நேரடியா போகும்போது அதை பத்தி நான் சொல்றேன். அந்த கொஸ்டினை மட்டும் குறிச்சுக்குங்க, அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போங்க. அங்க போய் எக்ஸாமினேஷன்ல பார்த்தா அந்த கொஸ்டின் மட்டும் கரெக்டா கேட்டுருப்பாங்க. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த பகுதி மட்டும் படிச்சா. இன்டெலிஜென்ஸ்ல நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த பகுதியை படிச்சா நம்ம எக்ஸாமினேஷன் அப்படின்றத நான் கொடுக்கும் போதே குறிச்சு வச்சுக்கோங்க. அதை அப்புறம் நீங்க ஒவ்வொரு டாபிக் இன்டெலிஜென்ஸ்ல உள்ள போகும்போது, நான் இப்போ ஓவர்வியூ தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஓவர்வியூ முடிச்ச பிறகு சப்ஜெக்ட்ல உள்ள போவேன், ஃபர்ஸ்ட் டாபிக்ல உள்ள போவேன். அப்போ போது நான் சொல்றேன் எதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிறோம் நீங்க படிக்க வேண்டிய அதை மட்டும் படிச்சுக்கணும். எல்லாம் படிக்காட்டாலும் பரவாயில்ல, அதை மட்டுமாவது படிச்சுக்கணும். அதுக்கு நான் ஷார்ட்கட் மெட்டீரியல் நான் அப்லோட் பண்ணேன்னா அந்த ஷார்ட்கட் மெட்டீரியலை நீங்க போய் வந்து உங்களுடைய ஆப்ல பாருங்க. அப்படி பார்த்துட்டு அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுட்டு நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போங்க. கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு விடையளிக்க முடியும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஸோ இப்ப இந்த ரெண்டு பகுதியில உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இப்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுண்ணறிவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த இன்டெலிஜென்ஸினுடைய ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்பர்ட் பினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்பர்ட் பினேட் தான் என்ன பண்றாரு அப்படின்னா நுண்ணறிவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார். அதை தவிர நிறைய பேர் வெக்ஸ்லர் அதே மாதிரி வந்து ஸ்டான்போர்டு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. ஆனா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கலாம். அதே மாதிரி வெக்ஸ்லருடைய ஸ்கேல்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல எத்தனை உருப்படிகள் இருக்கிறது. அவர் 2 விதமான டெஸ்ட் சொல்லுவாரு. அதுல எத்தனை உருப்படிகள், குழந்தைகளுக்கு சில டெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவார், அடல்ட்டுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல கிரியேட் பண்ணுவார், அளவுகோலை உருவாக்கும். இதுல கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை உருப்படிகள் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும்போது இது ஐக்கியோட நேரடியா தொடர்பு இருக்கு. ஐக்கியூ இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின்ஸ். முதல்ல நான் இதை சொல்லிடுறேன். இந்த தலைப்பை பொறுத்தளவு மேக்சிமம் வந்து பழைய சிலபஸ்ல உள்ளதுதான், புது சிலபஸ்ல எதுவும் குறிப்பிட்ட சில சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு இக்யூ அப்படின்னு ஆன் பண்ணிருக்காங்க. இக்யூ அப்படின்னா எமோஷனல் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல அதே ஐக்யூ வச்சு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஐக்யூக்கு வச்சுட்டு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று ஐக்யூ அப்படின்றது வந்து அதனுடைய ஃபார்முலா என்ன? மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு 100. இதுதான் எனது ஐக்யூனுடைய ஃபார்முலா. மன வயது டிவைடட் பை கால வயது இன்டு 100 என்று சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐக்யூல வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஐக்யூ, இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து இந்த பெர்சன்டேஜ்ல இருந்தாங்கன்னா இவங்க ஆவரேஜ் கேட்டகரி, இவங்க வந்து முட்டாள்கள், இவங்க வந்து பேதைகள், இவங்க வந்து ஹைலி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சில கேட்டகரிக்குல சுப்பீரியர்ல இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ்ல சுப்பீரியர் லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த பெர்சன்டேஜை கொடுத்துட்டு இவங்க இந்த இதுல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல எந்த அளவு ஒரு தடவை பிடி கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த முட்டாள்கள் என்று சொல்லக்கூடிய இம்பேசிலன்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் இடியட்ஸ் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் உலகத்துல எத்தனை பேர் எத்தனை பெர்சன்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க. இல்ல பெர்சன்டேஜை கொடுத்து இதுல இருக்கக்கூடியவங்க எந்த இன்டெலிஜென்ட் கேட்டகரிக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கியூ பொறுத்தவரை இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா பேஸ் பண்ணி கேட்கறாங்க. ஒன்னு ஐக்கியூ அப்படின்னா என்ன, அதனுடைய திங்ஸ் கேட்கறாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு அதை பேஸ் பண்ணி ஒண்ணு கேட்கிறாங்க. இந்த ஐக்கியூ இருக்கக்கூடியவங்களுக்கு 2 விதமான சிந்தனை இருக்கும். ஒன்று ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் கிரியேட்டிவ் திங்கிங், இன்னொன்னு வந்து கன்வர்ஜென்ட் திங்கிங். குவி சிந்தனை விரி சிந்தனைன்னு சொல்லுவாங்க. இந்த குவி சிந்தனை விரி சிந்தனையில டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் இந்த ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. அடுத்து மிக முக்கியமா கொஸ்டின் கேட்டிருக்கிறது பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்.
அதுல தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல பொறுத்தளவு 2 ஃபேக்டர் தியரி ஸ்பியர்மேன் சொன்னாரு. அதே மாதிரிக்கு குரூப் ஃபேக்டர் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி, அதே மாதிரிக்கு வந்து கில்ஃபோர்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல், கார்டனர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுலாம் கொஸ்டின்ல குறிப்பா 2 ஃபேக்டர் தியரி, ஸ்பியர்மேனுடைய இரட்டைக்காரணி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாதிரி மல்டி ஃபேக்டர் தியரி, தெர்சோனுடைய மல்டி ஃபேக்டர் தியரி. இந்த தியரிஸை பொறுத்தளவு இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதே மாதிரிக்கே வந்து இப்ப ஸ்பியர்மேன்ல குரூப் ஃபேக்டர் தியரியில 2 தியரி சொல்றாரு. அதுல எது ஸ்பெசிபிக் ஃபேக்டர், எது ஜெனரல் ஃபேக்டர் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்படி தியரிஸை பொறுத்தளவு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா எமோஷனல் கோஷியன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு வேர்டு நம்மளுக்கு. எமோஷனல் கோஷியன்ஸ் அப்படின்னா என்ன? எமோஷனல் கோஷியன்ஸ் இப்ப ரொம்ப தேவைப்படுது இன்னைக்கு. எமோஷனல் அப்படின்னு சொல்றது பத்தியெல்லாம், எமோஷனல் வந்து அதிகமா இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கும். இந்த மன எழுச்சியை எப்படி மேலாண்மை செய்கிறது, அதுக்கு வந்து ஒரு கோஷன், அதுக்கு ஒரு எப்படி இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு இருக்கோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஈக்யூ இருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி நம்ம இது பிரிவு, ஏன்னா இது புதுசா சேர்த்திருக்கனால இதுல இருந்து கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது என்னன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்லயும் மாஸ்லோவினுடைய ஹைராரிக்கல் நீடு தியரியில இருந்து வருஷம் கொஸ்டின் கேட்டுருவாங்க. எது அடிப்படை தேவையில வருது, எது கீழே வருது, எது மேல வருது, இல்ல ஆர்டர் கொடுத்து கேட்பாங்க. இந்த மாதிரி 2 தியரிலையும், மாஸ்லோ தியரியும் சரி, அதே மாதிரி அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரிலையும் சரி, இந்த ஆர்டர்ஸை கொடுத்து கொஸ்டின்ஸ்ல கேட்கிறாங்க. எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது பேசிக் நீடு, எது வந்து ஹையஸ்ட் செல்ஃப் எக்ஸ்டீம்னா அது எந்த நீடுல வந்து முடியும், எத்தனாவது நீடு அப்படின்றத அவங்க ஹைராரிக்கலா சில இதை சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் அசஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஹென்றி முரே அப்படின்றவங்க 2 பேரு டிஏடி டெஸ்ட், தெரபட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரோசாக் இன்பிளாட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. அது வந்து ரோசாக்கினுடைய மைத்தட சோதனைன்னு சொல்லுவாங்க. இந்த சோதனையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான டெக்னிக் இருக்கு. புறத்தறி சோதனைன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. சென்டென்ஸ் மேக்கிங் டெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான இன்டெலிஜென்ட நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா இந்த புறத்தறி சோதனை, இந்த கடைசியா சொன்ன சோதனைகள் எல்லாமே எதை மெஷர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனாலிட்டி மெஷர். ஏன்னா 2 யூனிட் இருக்குன்னா நான் தப்பா சொல்லிட்டேன். அதை முதல்ல சொன்னதை மாத்திங்க. இங்க வந்து இன்டெலிஜென்ஸை எப்படி நம்ம அசஸ் பண்ண போறோம், அதுக்கு நிறைய மெத்தட்ஸ், அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து புதுசா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இதுல யூகே எப்படி ஆட் பண்ணியிருக்காங்களோ அதுல புதுசா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி லேர்னிங் டிஃபிகல்டிஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ். கற்றல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய குறைபாடு என்ன இருக்கு, கற்றல்ல ஏன் குறைபாடு வருது அப்படின்றதுல ஒரு 4 விதமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்லெக்சியா, அது மாதிரி டிஸ்கிராஃபியா, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கிராக்சியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன டிஸ்ன்னு வந்தாவே அது என்ன அப்படின்னா பிசிக்ஸா ஒரு வேர்ல்ட்ல வருது அப்படின்னா அது வந்து மால் ஃபங்க்ஷனிங், அந்த செயல்பாடு சரியா நடக்கலைன்னு அர்த்தம். அப்ப இதுவும் புதுசா நம்மளுக்கு சிலபஸ்ல வந்துருக்கு. ஸோ அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு எதுல கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ட்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட வினா புதிதாக எது இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு பகுதி. இதுல பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மேல சொன்னேன்ல, பர்சனாலிட்டி அசஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் சொன்ன பத்தியா, அது 3வது டாபிக்ல இருக்கு, அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கிறாங்க. அடுத்து வந்து தேர்ட் தியரி, அது டைப் தியரி. 2 டைப் ஆஃப் தியரிஸ் இருக்குது. டைப் தியரியில பார்த்தோம்னா ஹிப்போக்ராட்டஸ், கிறிஸ்மர் கிளாசிபிகேஷன், சில்ட்ரன் கிளாசிபிகேஷன், கால் ஜங்க், இவங்கெல்லாம் என்னென்ன தியரிஸை சொல்றாங்க, என்ன டைப்ல இந்த தியரி சொல்றாங்க அப்படின்றது இது எல்லாமே உங்களுக்கு பரிசுத்தமானது. நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த சிலபஸ் உங்களுடைய சப்ஜெக்டோட தொடர்புபடுத்தி போட போடுது நிறைய இடத்துல அப்படின்னு அதையாவது ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க மனசுல. அடுத்த தேர்ட் தியரியில பார்த்தோம்னா ஆல்பர்ட், ஆர்பே கேட்டல், ஐன்ஸ்டீனிக் பர்சனாலிட்டி, இன்ஸ்டீனிக் அண்ட் எக்ஸ்னிக் சொல்வார், இதெல்லாம் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவார்ல, இதெல்லாம் இந்த பர்சனாலிட்டி வரக்கூடிய, அதாவது தேர்ட் தியரிஸ் அண்ட் டைப் தியரிஸ், இது ரெண்டுமே என்னது பர்சனாலிட்டி வரக்கூடிய தியரிஸ். இது ப்ரீவியஸ் இயர்ல முக்கியமா ஐன்ஸ்டீனிக் பர்சனாலிட்டியில கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கால் ஜங்க் அவருடைய கிளாசிபிகேஷன்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர். நான் சொல்றேன் இந்த 2 அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டைப். அடுத்து எப்படி பர்சனாலிட்டி அசஸ் பண்றாங்க அப்படின்றது,
அடுத்து பார்த்தோம்னா இது வந்து வேற ஒரு, அதாவது பர்சனாலிட்டி வைக்கல, இந்த மென்டல் ஹெல்த், மென்டல் ஹைஜீன் அப்படின்றது வேற ஒரு டாபிக்ல அது இருந்துச்சு. அதாவது கான்ஃபிளிக்ட்னா என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. கான்ஃபிளிக்ட்னா அங்க என்ன வந்து கருத்து வேறுபாடு, ஃப்ரஸ்ட்ரேஷனா ஏமாற்றம். நான் ஒரு எக்ஸாமுக்காக தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஒவ்வொரு எக்ஸாமும் எனக்கு வெற்றி வரல, ஏதோ 0.5லயோ 2 மார்க்லயோ போயிட்டு இருக்கு, அது ஃப்ரஸ்ட்ரேஷன், அது பெரிய ஏமாற்றம். நம்ம எந்த 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 நோக்கத்துக்காக, எந்த எய்முக்காக ஒரு நோக்கி மூவ் பண்றோமோ, அந்த மூவ்ல வர்றதுக்குள்ள நமக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும், அது பேர் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன். எளிமையாவே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன், ப்ரீவியஸ் இயர்ல என்கிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட்ரஸ்ட், அதுக்கு அடுத்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது இது வந்து சப்ஜெக்ட்ல ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ என்ன கைடிங் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ கைடிங் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இதை பத்தி ஒவ்வொரு, இப்போ என்ன அப்படின்னா ஓவராலா நம்ம பார்த்தோம். ஆனா பட் இருந்தாலும் நான் இதை வந்து ஒவ்வொரு டாபிக்லயும் போகும்போது இதை பத்தி இன்னும் விரிவா நம்ம இப்ப எப்படி படிக்கணும், இப்ப நான் சொன்னது ஃபுல்லா எனது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட வினாக்களுடைய அடிப்படையில இந்த சிலபஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. இப்ப இது வரைக்கும் நான் நடத்துனதுக்கும் இப்ப நடத்துறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் பாயிண்ட்ல எல்லாமே சொல்லுவேன், ஏற்கனவே நடத்தினதான் ஷார்ட்கட்லையும் நான் சொல்லி தருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே நம்ம எல்லா டாபிக்லயுமே ஒரு முறை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, முதல்ல அதை கோ த்ரூ பண்ணுவோம், அந்த யூனிட்டினுடைய ஓவர் வியூ பார்ப்போம். அதுக்கு பின்னாடி திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பர்டிகுலரா ஒவ்வொரு டாபிக்கா நம்ம அதை பத்தி பார்ப்போம், எக்ஸாமினேஷன் பாயிண்ட். அப்பதான் வந்து வந்து எக்ஸாம் ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்க்கும்போது, அப்ப நானே சொல்லிடுறேன், இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நோட் பண்ணக்கூடிய கொஸ்டினை நீங்க நோட் பண்ணி வச்சு, மெஜாரிட்டி யூனிட்டுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜில நான் சொல்லிடுவேன், ஏன்னா அதான் வரும், கண் கூட தெரியக்கூடிய கொஸ்டின்ஸை நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு தெளிவா படிச்சு. சரியா? ரைட். இப்ப நம்ம அஸ்பர் இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வீட்ல இருக்கும். ஸோ இதுவரை நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், என்ன அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் நடத்துனது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னாலும் நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க அப்படின்றக்காண்டி நான் எல்லா பாடமுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் கலந்து தான் சொல்லுவேன். ஆனா நீங்க முக்கியமா தமிழ் பார்க்க கூடாது, உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா நான் ரெண்டு பேத்துக்கும் புரிதலுக்காக நான் எப்பவுமே டீச்சிங் வந்து டூ வே கம்யூனிகேஷன் தான், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல எது முக்கியமான வேர்டுன்றதை நான் இண்டிகேஷன் பண்ணி காட்டிடுவேன், அதே மாதிரிக்கே தமிழ்ல முக்கியமான வேர்டு அப்படின்றத நீங்க இந்த வேர்டுல இருந்து அதுல பக்கத்துல பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதனால இனி வரக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் பார்க்க போறோம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு அமர்வுல நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தையை தான் பார்க்க போறோம். ஸோ இன்டெலிஜென்ஸ்ல என்னென்ன தலைப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, சைக்கலாஜிக்கல் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ்ன்ற வார்த்தை நீங்க என்ன ரிசர்ச்ல கேட்டுருப்பீங்க, அட்ரிபியூட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு, அதாவது பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நியூமெரிக்கல் டேட்டாவா நான் நியூமெரிக்கல் டேட்டாவா, கிரேடியன்ட் டேட்டாவா நான் கிரேடியன்ட் டேட்டாவா உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல அட்ரிபியூட்ஸ் அப்படின்றத வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இது கிரேடியன் ஆர் நான் கிரேடியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சைக்கலாஜிக்கல் அப்படின்னு வரும்போது உளவியல் உளப்பண்புகளையோ இல்ல சமூக பண்புகளையோ நம்ம குறிப்பிட போறோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து அட்ரிபியூட்ஸா தான் குறிப்பிடும், வேரியபிளா குறிப்பிட மாட்டோம். ஸோ வேரியபிள் அண்ட் அட்ரிபியூட்ஸ்ல வேரியபிளா குறிப்பிட மாட்டோம், ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பண்புகளை பற்றி பேசுவது. அப்ப அதை வந்து அட்ரிபியூட்ஸ்ல தான் வரும். இதுக்கு பேர் பண்புகள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஹோட்டல்ல போய் நான் சாப்பிட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஒரு கடையில சட்டை எடுத்து தச்சேன், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்படி நல்லா இருந்துச்சு, கலர் நல்லா இருந்துச்சா, ஸ்டிச் பண்ணது நல்லா இருந்துச்சா, இல்ல சட்டையினுடைய டிசைன் நல்லா இருந்துச்சா, நம்மளாம் சொல்ல மாட்டோம். ஸோ இதெல்லாம் என்னது பண்புகள். ஒருத்தர் வந்து அதிகமா கோவப்படுவார், அதிகமா கோவப்படுவார், அந்த அதிகமா கோவப்படுவார் எவ்வளவு கோவப்படுவாரு அளவு ஈட்டில குறிப்பிட முடியுமா? இவர் 100% கோவப்படுவாரு, இவர் 80% அப்படி குறிப்பிட முடியாது, அவர் கோவப்படுறவர், அவருடைய பண்பு அது. சோ இந்த மாதிரி பண்பு நலன்கள், சில பேர் வந்து உறவுகளை அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இவர் எப்பவுமே எரிச்சலா யார்ட்டையுமே அதிகமா பேச மாட்டார் குடும்பத்துல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அது பண்பு, அது வந்து சமூக காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இது இப்ப நம்ம உளவியல் அட்ரிபியூட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதான் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் டு காக்னிட்டிவ் எபிலிட்டி, இதுல என்னென்ன டாபிக் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, நான் தான் இங்க கொடுத்துருக்கேன். இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் டு, இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எதோட, அதாவது நுண்ணறிவு அப்படின்றது எதோட தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்றது. காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்றது என்ன, அறிதல் திறன், அப்படி இல்லைன்னா சிந்தனை திறன் கூட சொல்லலாம். காக்னிட்டிவ் எபிலிட்டியோட தொடர்பு அறிதல் திறன். அறிதல் திறனா என்ன, எவ்வளவு ஒரு விஷயத்தை நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எவ்வளவு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் அறிதல் திறன்ல வர.
அடுத்து அறிதல் திறன் மட்டும் ஒரு இன்டெலிஜென்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு இருந்தா போதுமா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு நுண்ணறிவு இருக்கு அப்படின்னா முதல்ல அறிதல் திறன் நல்லா இருக்கும். சொல்லிக் கொடுத்த விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும், கவனம் ரொம்ப இருக்கும். இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே கவனிப்பாங்க. நீங்க மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தியரிஸ் எல்லாம் டெரிவேட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டா அவங்க வந்து கவனத்தோடு தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. உங்களை நீங்க பார்த்தா தெரியும் இன்டெலிஜென்ஸ் டீவியேட் ஆகுமா. அடுத்து பார்த்தோன்னா மோட்டிவேஷன், ஊக்கம். அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஊக்கம் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு இந்த இடத்துல ஆப்டிடியூட் அப்படின்னா நாட்டம், எதுலையுமே படிக்கணுன்ற ஒரு நாட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஆட்டிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. சரியா? ஆட்டிடியூட் அப்படின்றது மனப்பான்மை, அவங்களுடைய மனப்பான்மை எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கும். அண்ட் வேல்யூ சிஸ்டம், வேல்யூ சிஸ்டம் அப்படின்னா மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தட் இஸ் சேஃப்டி பிஹேவியர். இதெல்லாம் இப்ப நம்ம சொன்ன எல்லாமே, மேல சொன்ன எல்லாமே என்னது? அறிதல் திறன், கவனம், மோட்டிவேஷன், ஆப்டிடியூட், ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூஸ். இது எல்லாம் சேர்ந்த ஒரு பிஹேவியரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. அப்ப இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுல இந்த எல்லா ஃபேக்டருமே அதுக்குள்ள உள்ள வருது அப்படின்னா அதைத்தான் நான் தமிழ்ல கொடுத்திருக்கேன். உளவியல் பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு என்பது சிந்தனை திறன், கவனம், ஆர்வம், உந்துதல், திறமை, மனப்பாங்கு. அது திறமை அது கிடையாது, ஆக்சுவலா டிரான்ஸ்லேட்ல திறமை கிடையாது, அது பேர் வந்து நாட்டம். திறமைனா நாட்டம்னு அர்த்தம். மனப்பாங்கு, மதிப்பு கோட்பாடுகள், வேல்யூஸ் பேஸ்டு. நம்ம வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் சொல்ற பதில அதுதான் வேல்யூ, அந்த கோட்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. அப்ப இப்ப நீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு காமனா ஒரு இடத்துல ஒரு மீனிங் கேட்டு உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஃபேக்டர். இது வந்து பல காரணிகளோடு தொடர்பு இருக்கு அப்படின்னு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா, மாஸ்லோவினுடைய ஹைராரிக்கல் தியரி ஆஃப் ஹியூமன் நீட்ஸ், மனிதனுடைய தேவை அப்படின்றத இந்த மாஸ்லோவை என்ன பண்றாரு, ஒரு கோட்பாடை உருவாக்குறார். மாஸ்லோவுடைய தேவை கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். தேவை நீடு பேஸ்டு தியரி தான் அவர் உருவாக்குறார். அந்த தேவை கோட்பாடுல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தேவை வந்து பாடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் தேவை என்ன? இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், முதல்ல நம்ம எதை ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கேட்போம்? ஃபர்ஸ்ட் வந்து பசிக்கு உணவு வேணும். உணவு வந்த பிறகு அது தண்ணீர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அடுத்து என்ன பார்ப்போம்? நம்மளுடைய உடையை பத்தி பார்ப்போம். உடை தண்ணீர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன? இருப்பிடத்தை பத்தி பார்ப்போம். இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா பாதுகாப்பு தேவையை நோக்கி போகும். இதெல்லாம் நான் நிறைய இருக்கு, ஆனா பாதுகாப்பா இருக்குமான மட்டும் அப்படின்னு பாதுகாப்பை நோக்கி. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பூர்த்தியாகிறது மனிதன் பூர்த்தியாகி போகும்போது கடைசியில போய் முடிப்பான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம். அதுதான் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறுதியில வந்து சுய நிறைவு அப்படின்ற சொல்லுவாங்க. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது செல்ஃப் தன்னிறைவு தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னிறைவுல போயிடுவான் அந்த இடத்துல. எனக்கு எல்லாமே முழுமையாயிடுச்சு அப்படின்னு இயலாது. அப்ப அடிப்படை தேவை உணவு, பாதுகாப்புல தொடங்கி அன்பு, மரியாதை இதெல்லாம் வந்துட்டு அந்த தியரியை பிரிப்பாரு. அது என்ன அப்படின்றது நான் அந்த மாஸ்லோவுடைய பர்டிகுலர் தேவைகளை உள்ள போகும்போது அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். சரியா? சோ இந்த தியரி ரொம்ப முக்கியமானது. சோ ஹியூமன் நீட்ஸ், அதாவது வந்து என்னன்னா இந்த செல்ஃப், அதாவது சுய நிறைவு அப்படின்றது பார்த்தோன்னா ஆங்கிலத்துல வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல செல்ஃப் எக்ஸ்டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? செல்ஃப் எக்ஸ்டீம்னா அதுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இந்த மாஸ்லோனுடைய ஹைராரிக்கல் தியரியில பார்த்தோம் அப்படின்னா அந்த சுயநிறைவு தேவை அப்படின்றது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. கடைசியா முடியாது. இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்றத ஒவ்வொரு இதுலயுமே நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ்ல வரும்போது நான் ஒண்ணா அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது நான் அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாவே நான் நடத்துறேன். சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை பாருங்க, ஹியூமன் நீட்ஸ் ப்ராக்ரஸ் ஃப்ரம் என்னது பிசியலாஜிக்கல் டு சேஃப்டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதான் எப்படி போகுதான் பாருங்க. ஹியூமனுடைய தேவை எப்படி இருக்கும்? முதல்ல யாருமே எப்பவுமே எனக்கு பாதுகாப்பு தேவையை ஃபர்ஸ்ட் போய் பார்க்குமா? நம்மளுக்கு பிசியாலஜிக்கல் தான் தேவைப்படுது. பிசியாலஜிக்கல் என்னது? பசி, தாகம், இதுதான் முதல்ல தேவை. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃப்ரம் பிசியலாஜிக்கல் டு சேஃப்டி, பிசியலாஜி ஃபுல்ஃபில் ஆனவனே சேஃப்டிக்கு போகும். சேஃப்டி நான் பாதுகாப்பா இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகுதான் அடுத்தவங்க மேல லவ், அன்பு செலுத்துறது இதெல்லாம் அப்புறம் தான் வரும். பாதுகாப்புக்கு அடுத்த தேவையில வரும். அடுத்து எஸ்டீம், அடுத்து லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இறுதியில வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி அப்படின்னு. ஸோ இதுதான் மாஸ்லோவை பத்தி படிக்க போறோம். அது நம்ம என்ன ஒவ்வொன்றும் மாஸ்லோ பத்தி ஒவ்வொரு கேட்டகரிலையும் எப்படி வரும், எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அந்த பாட்டை நடத்தும் போது நான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு தான். சரியா? ரைட். அடுத்து வந்து
மெக்லாண்ட் அப்படின்றவருடைய மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. இது வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை யாரு சொன்னாங்க அப்படின்னா மெக்லாண்ட் அப்படின்றவர் தான் சொல்றாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனா உங்களுக்கு தெரியும். மோட்டிவேஷன் அப்படின்னா ஊக்கம், உந்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அச்சீவ்மெண்ட்னா நீங்க என்ன கோல் உங்களுக்கு இருக்கோ அந்த கோலை நோக்கி உங்களை ட்ரைவ் பண்றது, உங்களை மூவ் பண்றது, அதுதான் முக்கியமான வார்த்தை. So achievement motivation அப்படின்னா refers to try to excel and achieve the success in challenging the task. உங்களுக்கு என்ன சேலஞ்சிங் டாஸ்க், உங்களுக்கு என்ன சவால்கள் இருக்கு நீங்க உங்க டாஸ்க்ல போய் அடையிறதுல, எல்லாருக்கும் வந்து ஈஸி கிடையாது. இப்ப நம்மளுக்கு என்ன சவால், நம்ம வந்து பிஜிடிஆர்பில 120 மார்க் 25 மார்க் எடுத்து எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து எங்க ஊருக்கு பக்கத்துல எனக்கு போஸ்ட் எது நியரஸ்ட் எனக்கு இருக்கோ அதை வாங்கி ஆகணும் அப்படின்றதா. அப்படிதான் நம்மளுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, சவால். இதை ஈஸியா சவால் இது வாங்குறதுக்கு 3 சவால் நம்மளுக்கு இருக்கு. ஒண்ணு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, சைக்காலஜி இருக்குது, சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 3 சவால்களையும் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன். அப்ப இந்த 3 சவால்களையும் நோக்கி வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு ஒரு உந்துதல் வேணும் பத்திலா, ஒரு மோட்டிவேஷன் வேணும் பத்திலா. அந்த உந்துதலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அவர் சொல்றாரு. ஸோ ரெஃபர்ஸ் டு ட்ரைவ்னா என்னது, இப்போ ட்ரைவ் பண்றதுல காரணம் அது மாதிரி என்னன்னா, ட்ரைவ்னா என்னது, நகர்த்துறது. எதை நகர்த்துறது, டு எக்ஸல் ஆர் அச்சீவ் தி சக்சஸ் இன் சேலஞ்சிங் டாஸ்க். உங்க சக்சஸ்ல, உங்க வெற்றியில எது உங்களுடைய டாஸ்க், சேலஞ்சிங் சவால்கள் இருக்கோ அதை நோக்கி நீங்க என்ன பண்றது, மூவ் பண்றதுக்கு பேர் தான் என்னது, அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றேன். இது யாரு சொன்னாங்க அப்படின்றத ஏற்கனவே சொல்லி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பேசிஸ் தியரி. இன்டெலிஜென்னுடைய அடிப்படையில சில தியரிஸ், அதாவது நுண்ணறிவு கோட்பாடுகள் சொல்றாங்க. இந்த கோட்பாடுகள்ல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா தியரிஸ் எக்ஸ்பிளைன் தி இன்டெலிஜென்ஸ் இன் சிங்கிள் ஃபேக்டர் தியரி, 2 ஃபேக்டர் தியரி. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாடிக் தியரி, முக்காரணிகளை, மூவகை குழு காரணிகளை பத்தி பேசுவாரு. அடுத்து வந்து மல்டி ஃபேக்டர் தியரி, பலகாரணி கோட்பாடு அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. அடுத்து வந்து கார்டனர் அவருடைய மல்டி ஃபேக்டர் தியரி, அது தனியா இருக்குது. அப்புறம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது கோல்மன் அப்படின்றவருடைய ஒரு தியரி. இந்த தியரி ஃபுல்லா மிக முக்கியமான தியரி. இந்த தியரியில டீப்பா படிச்சுட்டோம். இந்த தியரியை மேல்போக்குல முதல்ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இந்த தியரி சொன்னவர் யாரு, இல்லைன்னா அதுல ஏதாவது சிம்பிளா ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரி சொல்றாரா, யாரு முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரு என்ன ஃபேக்டர் சொல்றா அப்படின்னு பாத்துக்கணும். இதுலயே கொடுத்தாச்சு, இந்த ஒரு சிலையிலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு, யார் யார் எந்தெந்த தியரி சொல்றாங்க. ஆனா இந்த அடிப்படையில இப்ப கேட்க மாட்டாங்க. அது எப்படி கேட்பாங்க அப்படின்றத நான் உள்ள சப்ஜெக்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு டீப்பா அதை பத்தி நான் சொல்றேன். சரியா, ரைட். அடுத்து பார்த்தோன்னா கிரியேட்டிவ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. இந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல தான் நான் ஏற்கனவே தொடக்கத்துல ஒரு கொஸ்டின் சொன்னேன் பத்தியா, கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் சொன்னேன் பத்தியா. அதாவது கிரியேட்டிவ் திங்கிங் வேற, அதாவது இதுக்கு பேர் வந்து ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது படைப்பாற்றல் திறன் சொல்லுவாங்க. இப்ப நீங்க போயம் இது வந்து படத்துக்கு பாடல் எழுதுறாங்கல்ல கவிஞர்கள், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் படைப்பாற்றல். ஒரு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இப்ப பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இவருடைய படைப்பாற்றல். அதாவது லிங்க் பண்றது, ஒரு பாடல் வந்து இயற்கையோடு இருக்கக்கூடியதோ லிங்க் பண்ணி கொண்டு வருது. அதே நிலவு பார்த்தா அதுவும் ஒற்றை நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் படைப்பாற்றல் வரும். இப்போ ஒரு டிராயிங் பண்றாரு, ஒரு படம் வரைகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கிரியேட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். இது மாதிரி வந்து படைப்பாற்றலுக்கும் நுண்ணறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டு நம்ம ஒண்ணுன்னு நினைச்சிக்க கூடாது. ஏன்னா இந்த டிஃபரன்சியேஷன் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரெண்டுமே கொடுத்துருக்கிறதுனால அப்ப வந்து இந்த கிரியேட்டிவ் அப்படின்றது வந்து அது வந்து படைப்பாற்றல், அதுக்கு இன்னொரு தமிழ்ல நேரடியா பொருள் கொள்ளும் போது ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்குறது, செய்யறது, அவங்களா செய்யறது, அதான் ஆக்கத்திறன் சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அது நம்மளுக்கு நுண்ணறிவு. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்சியேஷன் என்ன, அதை பத்தி டீப்பா நம்ம வந்து பார்ப்போம் எக்ஸாம். சரியா, பின்னாடி வரும்போது அந்த டாபிக் பார்க்கும்போது. ஸோ கிரியேட்டிவ் இஸ் தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் தி நாவல் ஐடியாஸ். நான் சொன்னல, பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலின் இது பார்த்தேன் அந்த மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்களா. அது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து நாவல்னா புதுமைன்னு, அவங்களுடைய புதுமையான ஐடியா. அப்ப கிரியேட்டிவ் அப்படின்னா என்ன கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க, நீங்க கிரியேட்டிவ்க்கும் இன்டெலிஜென்ட்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கான்னு கொஸ்டின்ல கேட்பாங்க.
அப்ப அதை கரெக்டா நீங்க அட்டன் பண்ணணும். சும்மா ஏதோ படிக்கிறோம் போறோம் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துல எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்ற விஷயத்துல நம்ம கவனமா படிக்கணும். ஸோ இப்போ கிரியேட்டிவா தான். ஸோ கிரியேட்டிவிட்டி இஸ் தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் தி நாவல் ஐடியா, புதுமையான ஐடியாஸ், சிந்தனைகள். லிங்க்டு, தொடர்பு இருக்கும், பட் நாட் ஐடென்டிக்கல் டு இன்டெலிஜென்ஸ். ஆனா லிங்க் இருக்கும், இன்டெலிஜென்ஸுக்கும் இவங்களுக்கு லிங்க் இருக்கும், பட் வந்து அது வந்து இன்டெலிஜென்ஸ் மாதிரி கிடையாது. இது இவங்களுடைய ஆக்கத்தல், அவங்கள ஆக்குறது. நம்ம வீட்டுல கட்ட சோறு ஆக்கிட்டியான்னு கேட்பாங்க சில கிராமத்துல, வட்டார சொல்லுவாங்க ஆக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்கிட்டியானா என்ன அர்த்தம்? சமைச்சிட்டியான்னு அர்த்தம். அப்ப இங்க ஆக்கத்திறன் அப்படின்றது அதான் இங்க சொல்றாங்க. சரியா? ஆனா பாருங்க இதே சொல்றாங்க, நுண்ணறிவுடன் தொடர்பு உள்ளது ஆனால் வேறுபட்டது. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா ஐடென்டிக்கலி டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ரெண்டும் ஒன்று மாதிரி தெரியும், ஆனால் ஒன்று கிடையாது, வேறுபட்டது. ஸோ அதான் இங்க வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா ஐக்யூ அண்ட் இக்யூ அப்படின்னு. ஐக்யூ அப்படின்றது என்னது? இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ஸ் அப்படின்றது நம்ம சொன்னோம். இக்யூ அப்படின்றது எமோஷனல் கோஷியன்ஸ். ஸோ ஐக்யூ எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, இதெல்லாம் மெஷர் பண்ணுது. மனத்திறனை, மனத்தினுடைய திறமை எப்படி இருக்கு, அவங்களுக்கு ரீசனிங் குவாலிட்டி எப்படி இருக்கு. இப்போ நம்ம வந்து யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் எழுதும் போது அகர்வால் பேஜ், அகர்வால் புக்ல ரீசனிங் புக் ரெஃபர் பண்ணோம்ல, அதுல வெர்பல் ரீசனிங் இருக்கு, நான் வெர்பல் ரீசனிங் இருக்கு. ஸோ வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னா படம் கொடுத்து கொடுக்கக்கூடியதுல நான் வெர்பல் ரீசனிங் இல்லை. யூஜிசில நான் வெர்பல் ரீசனிங் வராது. இப்போ ரயில்வே எக்ஸாமினேஷன் நான் வெர்பல் ரீசனிங் வரும். ஏஜி அகர்வால் புக் நீங்க ரெஃபர் பண்ணும்போது தெரியும். அடுத்து பார்த்தோன்னா மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டின்றது பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதுல வந்து பார்த்தோன்னா பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் ப்ராப்ளம், அதே மாதிரி வந்து ரயில் எப்படி இவ்வளவு நேரத்தில் கிராஸ் ஆகுது, எவ்வளவு இது பண்ணு, ஸ்பீட் அண்ட் டைம், அதே மாதிரி பர்சன்டேஜ் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா இதெல்லாம் மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டி இருந்தால் தான் இதெல்லாம் சால்வ் பண்ணும். பட் இந்த ஒயில் யூக்யூ, யூக்யூ அப்படின்றது எமோஷனல் கொஸ்டின்ஸ். இதான் புதுசா வந்திருக்குது. எமோஷனல் அப்படின்றது என்னது? நம்மளுடைய உணர்ச்சி, உணர்வு, அதனுடைய அவேர்னஸ் எப்படி இருக்கு நம்மளுக்கு, அதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்றோம். கரெக்டா ரெகுலேட் பண்ணோம்னா நம்ம வந்து எமோஷனல் கொஸ்டின் நம்மளுக்கு நல்லா இருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு 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 சுச்சுவேஷனை பாக்குறோம், கோவம் வரும். ஆனா அந்த கோவத்தை யாரு சரியா வந்து அந்த கோவத்தை நம்ம அப்படி உடனே டக்குன்னு ஏன் வந்தியா அப்படின்னு அவங்களோட வந்து ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எமோஷனல் கொஸ்டின் இல்லைன்னு இருக்கும். ஆனா அதை மேலாண்மை பண்றீங்க பத்தியா, அதை கரெக்டா மேலாண்மை பண்ற பத்தியா, அதுதான் எமோஷனல் கொஸ்டின். ஸோ எமோஷனல் அவேர்னஸ் அப்படின்ட்டு இப்போ எமோஷனல் கோஷியன்ட்டுக்கும் இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்க்கும் உங்க மனசுல புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் சொல்றதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ். எப்படி இன்டெலிஜென்ஸை அசஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலா இது வந்து நான் அதோட மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த குழப்பம் வேணாம். மேல வந்து இன்டெலிஜென்ஸ் இல்ல, இது வந்து ஓகே, இதோட வச்சுங்க. ரைட், ஓகே. இப்போ அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் மெத்தட் த்ரூ தி ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் இருக்கு. என்னென்ன டெஸ்ட் இருக்காங்க? ஸ்டான்போர்டுனுடைய பினே டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி வெக்ஸ்லர் ஸ்கேல் அப்படின்னு சொன்னேன்ல, அடல்ட்டுக்கு தனி ஸ்கேல் வச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஸ்கேல் கிரியேட் பண்ணியிருப்பாரு இவர், இந்த வெக்ஸ்லர் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா. அடுத்து ராவன் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு அவருடைய ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்கேல் வச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அசஸ்மெண்ட் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ். நம்ம இது வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் தியரி என்ன, கிரியேட்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ் என்ன டிஃபரன்ஷியேட் இருக்கு, அப்புறம் சைக்காலஜிக்கல் அட்ரிபியூட்ஸ்லாம் எது எது இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ அதுல லாஸ்ட் வந்து எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8வது டாபிக். அதாவது எதுல? 6வது யூனிட்ல 2 மேஜர் பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்டெலிஜென்ஸ், செகண்ட் பார்ட் வந்து பர்சனாலிட்டி. அதுல லேர்னிங் டிஃபிகல்டிஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ். லேர்னிங் டிஃபிகல்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கற்றல எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், அதுக்கு பேர் வந்து சிரமம். இப்ப டிசபிலிட்டி நேற்று படிச்சோம் நம்ம, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட் நேற்று ஒரு டாபிக் பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா டிசபிலிட்டிஸ் படிச்சிருக்கோம். நிறைய கேட்டகரி டிசபிலிட்டிஸ் இருக்கு, இவங்களுக்கு எப்படி எல்லாம் இது பண்றாங்க அப்படின்றது சொன்னேன்.
ஸோ கற்றல் சிரமங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சிரமங்கள் வேற, டிசபிலிட்டி வேற. ரெண்டுக்கு உள்ள வேர்டுக்கு மீனிங் இருக்கு. நம்மளுக்கு என்னென்ன சிரமங்கள் படிக்கிறது இருக்கு. இப்போ உங்களுக்கு சிரமங்கள்னு வச்சுக்கோங்களேன், பிஜிடிஆர்பி, நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மேனு, ஃபேமிலிக்கான ஒர்க்கை பார்க்கணும். அப்புறம் மறுபடியும் உங்களுடைய ஸ்கூல்ல போய் ஸ்கூல் ஒர்க்கை பார்க்கணும். இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்க சாரிப்பா, சரி, ஓகே. ஸோ லேர்னிங் டிசபிலிட்டி டிஃபிகல்டிஸ் அப்படின்னா சிரமங்கள் இருக்கு நம்ம. அதுதான் இப்ப நம்மளுக்கு நம்ம இது வந்து சிரமங்கள், நம்ம படிக்கிறதுக்கான சிரமங்கள் அப்படின்னு. ஆனா டிஃபிகல்டிஸ் அப்படின்னு குறைபாடு நான் பார்த்தோன்னா, சில பேருக்கு பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது பிடிக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தா அப்படின்னா சயின்ஸ் படிக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு உளவியல் படிக்கிறது பிடிக்காது. சில பேருக்கு சப்ஜெக்ட் படிக்கிறது பிடிக்கும். இதுக்கு பேர் வந்து டிஃபிகல்டிஸ்னு அர்த்தம். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து டிஸார்டர், லைக் என்னென்ன டிஸார்டர்ஸ் இவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் லேர்னிங் டிசபிலிட்டி அண்ட் டிஃபிகல்டிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்லெக்சியா அப்படின்றது. இந்த டிஸ்லெக்சியா அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு ரீடிங் ப்ராப்ளம். ரீடிங் அவங்களுக்கு சரியா வராது. அதை பத்தி நம்ம டீப்பா உள்ள போய் பார்ப்போம். இப்ப அதை பத்தி பேசல. அடுத்து வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கக்கூடியவங்க குழந்தைகள். அவங்கள தான் 4 கேட்டகரி. ரீடிங் டிஃபிகல்டிஸ் இருந்தா அதுக்கு பேர் என்னது, டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து டிஸ் கால்குலியா, அந்த கால்குலேஷன் வார்த்தையில வருது. அப்ப கால்குலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்னா என்னது, இயலாமை, டிசபிலிட்டி. டிஸ்னா ஃபங்க்ஷன், இயலாமை. அப்ப அதை கால்குலேஷன் பண்ணாதனால வரதுனால அதுக்கு பேர் என்னது, மேத்ஸ். அப்படின்னா டிஸ்கிராபியா அப்படின்னு ஒண்ணு வருது பாருங்களேன். டிஸ்கிராபியா அப்படின்னா கிராபிக்ஸ் அப்படின்னா அது என்னது, எழுத்து டிஃபிகல்டிஸ், அவங்களுக்கு டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள். அடுத்து வந்து டிஸ்பிராக்சியா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது கோஆர்டினேஷன் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அவங்களுக்கு கோஆர்டினேஷன் ப்ராப்பரா இருக்காது. ஸோ ஹிண்டர் தி அகடாமிக் பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் வந்து அவங்களுடைய, அதாவது வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அகடாமிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து தடையா இருக்கக்கூடிய, ஹிண்டர்னானது தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதான். ஸோ இதை பத்தி தான் நம்ம உள்ள பார்க்க போறோம். யார் யார் என்னென்ன குறைபாட்டுல வர்றாங்க அப்படின்றது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்டையரா வந்து இன்டெலிஜென்ஸோட ஓவர். ஆனா பர்சனாலிட்டி ஓவர் வியூ வந்து பர்சனாலிட்டி பத்தி நான் வரும்போது அதை பத்தி நான் பேசுறேன். சரியா? இதோடு நான் இந்த அமர்வு நிறைவு பண்ணிக்கிறேன்.